என்னுடைய பல ப்ராஜெக்ட்ஸ் நிலுவையில் உள்ளது. நேரம் கடந்து கொண்டே போகிறது. இப்போது என்ன செய்ய? யாரை அணுகுவது? யாருக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பது? என்னுடைய வழக்கமான சப்ளையர்கள் ஏற்கனவே அதிக சுமையில் உள்ளனர். இதில் இந்த கொரோனா வேறு. கடவுளே, எனக்கு எப்போது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும்? நானும் என் இயந்திரங்களும் வெகு காலமாக வேலை இல்லாமல் இருக்கிறோம். எனது மாத கடன் சுமை கூடிக்கொண்டே போகிறதே. என் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறதே. இந்த கொரோனா காலம் என்னை மிகவும் வாட்டுகிறது. அன்பானவர்களே, நாங்கள் இருக்கிறோம். உங்கள் இருவரது கஷ்டங்களை போக்க B2E Hub இருக்கிறது. B2E Hub ஒரு ரிவர்ஸ் ஆக்ஷன் முறையில் கஸ்டமர் மற்றும் சப்ளையர்களை இணைக்கும் ஒரு தளம். விளையாடாதீர்கள். நிச்சயமாக இல்லை. ஒருபுறம் கஸ்டமர்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்களை கையில் வைத்துக்கொண்டு சரியான அல்லது திறமையான சப்ளையர்கள் கிடைக்காமல் தவிக்கிறார்கள். அதே சமயம் சப்ளையர்கள் ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமலும் புதிய ப்ராஜெக்ட்கள் எடுக்க முடியாமலும் தவிக்கிறார்கள். ஒருமுறை B2E Hub-இல் நீங்கள் ரெஜிஸ்டர் செய்தால் உங்களுடைய இருவரது எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். நீங்கள் கஸ்டமர் அல்லது சப்ளையராகவோ அல்லது இரண்டுமாகவோ உங்கள் GST நம்பரை வைத்து பதிவு செய்யலாம். அது எப்படி? நான் உங்களுக்கு விளக்குகிறேன். உங்கள் காதுகளை கூர்மையாக்குங்கள். இது உங்கள் வாழ்வை உயர்த்தும். பதிவு செய்த கஸ்டமர்ஸ் அவர்களது ப்ராஜெக்ட்ஸ்களின் விவரங்களை இங்கே சமர்ப்பிப்பார்கள். சப்ளையர்கள் அந்த ப்ராஜெக்டை படித்து அதை தங்களால் செய்யக்கூடிய குறைந்தபட்ச தொகையை பதிவு செய்வர். மெம்பர்ஷிப் பிளானில் உள்ள அம்சங்களுக்கு ஏற்றாற்போல். மெம்பர்ஷிப்பா? பணம் செலுத்தணுமா? நாங்கள் ஏற்கனவே தவிக்கிறோம். பொறுங்கள் நண்பர்களே, இன்னும் முடியவில்லை. இந்த மெம்பர்ஷிப் பிளானானது எளிதாக எல்லோராலும் வாங்கக்கூடிய விலையில் இருக்கும். இது உங்கள் ஒரு நாள் தேநீர் செலவுக்கு ஈடானது. அத்தகைய குறைந்த விலையில் பெரும் மதிப்பு மிக்க பல ப்ராஜெக்ட்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது நல்ல விஷயம். நான் சேர்கிறேன். நானும் சேர்கிறேன். நாங்கள் அனைவரும் சேர்கிறோம். கஸ்டமர்ஸ் அவர்களது ப்ராஜெக்ட்ஸ்களை குறிப்பிட்ட தூர அளவிற்குள் உள்ள தகுதியான சப்ளையர்களுக்கு சென்று சேரும்படி போஸ்ட் செய்வார்கள். சப்ளையர்கள் அவர்களுக்கு வந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்களை படித்து குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களது குறைந்தபட்ச தொகையை பதிவு செய்வர். ப்ராஜெக்ட் டைம் முடிவதற்குள் எடிட் முறையில் அந்த தொகையை மாற்றியமைக்கவும் வசதி உண்டு. கஸ்டமர் சப்ளையர்களின் விவரங்களை சரிபார்த்து அவர்களது அளவுகோலுக்கு ஏற்ற சப்ளையர்களை தொடர்பு கொண்டு விதிமுறைகளை சுமூகமாக உரையாடி தகுதியான ஒரு சப்ளையரை தேர்ந்தெடுப்பார். சப்ளையர்களுக்கு அவர்கள் பங்கு பெற்ற ப்ராஜெக்ட் தரத்தில் அவர்களது நிலையினை ஓவர் ரேட்டட், அண்டர் ரேட்டட், ஷார்ட் லிஸ்டட், செலக்டட் என்ற விவரம் உணர்த்தப்படும். கஸ்டமர்களின் அளவுகோலின்படி சப்ளையர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நன்றி நண்பர்களே. இப்போதே ரெஜிஸ்டர் செய்து எண்ணற்ற பலன்களை அடைவீர்.